Hello everyone. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஃபேமஸ் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி ரஸ்மலாய். ரஸ்மலாய் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் 1 liter full cream milk, 2 small lemons, 1 cup of powdered sugar, soaked almond, cardamom, saffron and dry fruits for garnishing. So first ஒரு thick pan எடுத்துக்கோங்க. thick panல நம்ம எடுத்துருக்க 1 liter of full fat milk add பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 to 50 minutes நல்லா பாயில் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற வெசில் சின்ன வெசிலாக இருந்தால் இந்த ஸ்டேஜ் நல்லா ஸ்டியர் பண்ணி விடுங்க. ஸோ மீன் வாயில் நம்ம எடுத்துருக்க 2 லெமனை கட் பண்ணி சீட் ரிமூவ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆன பிறகு நம்ம எடுத்துருக்க லெமன் ஜூஸை பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஹீட்லேயே ஜஸ்ட் ஸ்டியர் பண்ணிங்கன்னா மினிட்ல நீங்கள் கோவா அண்ட் வே வாட்டராக செப்பரேட் ஆகிடும். ஸோ பேசிக்காகவே ரஸ்மலாய்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் ரசகுல்லா ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரசகுல்லா தான் பண்ணுவோம். ஸோ ரசகுல்லாவுக்கு இந்த மாதிரி கோவாவை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் கிளாத் எடுத்திருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வே வாட்டர் செப்பரேட் ஆன பிறகு 3 glasses ஆஃப் பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த லெமன் ஃப்ளேவர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட கோவா ரெடி. ஸோ கோவாவை நல்லா இப்போ பிசையணும். 10 to 50 minutes டைம் கொடுத்து நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைங்க. இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அப்போ தான் நீங்கள் பண்ணுற அந்த பால் நல்லா சாஃப்டாக அண்ட் எந்த பிரேக்கும் இல்லாமல் உடையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரசகுல்லாக்கு சுகர் சிரப். ஸோ சுகர் சிரப்புக்கு 250 ml வாட்டர் பேனில் எடுத்து கூட ஒரு 5 to 6 spoons சுகர் ஆட் பண்ணுறேன். பவுடர்ட் சுகர் ஆர் நார்மல் சுகர் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லெட் இட் பாயில். ஸோ மீன் பாயில் இந்த மாதிரி ரசகுல்லா பால்ஸை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரஸ்மலாய்க்கு ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ பாயில் ஆயிடுச்சு. இப்போது 1 by 1 நம்ம பண்ணியிருக்கிற ரசகுல்லா பால்ஸ் இதில் பொறுமையாக ஆட் பண்ணுங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரசகுல்லா பால்ஸாக எடுக்காமல் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக ஒரு 15 வந்துச்சு எனக்கு. ஸோ 15 பால்ஸையும் பொறுமையாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes இந்த சுகர் சிரப்லேயே இது நல்லா பாயில் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு ரசகுல்லா ரெடி. ஸோ மலாய் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்கில் சோக் பண்ணி வச்ச ஆல்மண்டை பேஸ்ட் ஆக்கி, ஸோ ஆல்மண்ட் பேஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டியர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டியர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம சுகரை ஆட் பண்ணுறோம். ஸோ லெட் இட் பாயில். பொறுமையாக இது மாதிரி ஸ்டியர் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 5 to 6 ஃபுல் ஸ்பூன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்பூன்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டியர் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கூட ஏலக்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்
இப்போது சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணுறேன். சாஃப்ரான் மில்க்கை ½ அன் ஹவர் முன்னாடியே பாயில்டு மில்கில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். அதுதான் அந்த கலர், மலாய்க்கு கொடுக்குற அந்த கலர் வந்து சாஃப்ரானால தான். இப்போது ரெடியான பிறகு ஸோ மலாய் அண்ட் ரசகுல்லா ரெடி. ஸோ ரெடி டு சர்வ். ஸோ இந்த மாதிரி கார்னிஷிங் வந்து நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் குவாரண்டைன் ஸ்வீட் ரஸ்மலாய் ரெடி. So do try, comment, like to Kutasur. Thank you so much for the support which you are giving. Meet you all in the next recipe. Thank you.